இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். அவங்க பண்ணி கொடுத்த காளான் பெப்பர் மசாலா வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க வந்து பன்னீரில் ஒரு டிஷ் பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க, புலாவ் பண்ணித்தரணும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட கூடுதலாக கொஞ்சம் மட்டர் இருக்குது, க்ரீன் பீஸு, அதை வச்சு மட்டர் பன்னீர் புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மட்டர் பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பன்னீர் வேணும், க்ரீன் பீஸ் வேணும், ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொரியாண்டர் லீஃபு, புதினா தழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா, கேஷ்யூ நட், பால் கொஞ்சம், கர்டு கொஞ்சம், பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம், எண்ணெய், கீ, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ முதல்ல இதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்களா? கட் பண்ணிக்கலாம். ஓகே, காய் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அடுப்பு பார்த்து வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம போடுவோம். இதை எடுக்கிறீங்களா? ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஆனியன், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இந்த கேஷ்யூ நட் போட்டு போட்டு இந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா, ஒரு ஆஃப் கொத்தமல்லி, இப்போ வந்துட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, கர்டு, ஒரு கப் கர்டு, இந்த பால் கொடுங்க, தண்ணி எடுங்க, ஒன்றுக்கு ஒன்று தண்ணியும் கொஞ்சம் பாலும் சேர்த்து 1.25 மொத்தம் இருந்தால் இதை வந்துட்டு கொதி வந்த உடனே அரிசி போட்டு தம் போட வேண்டியது. இது நல்லா கொதி வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி ரெடியாக சுட வச்சிருந்ததுனால சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. ரைஸ் எடுக்கு, ரைஸை வந்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரையாக வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம தம் பண்ணால் கொஞ்சம் அப்சர்வ் ஆகுது தண்ணியில். வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக மேலே தூவிட்டு அந்த கீ எடுத்து இந்த பன்னீர் கொடுங்க.
அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணி மாதிரி மட்டர் பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்றீங்களா? உங்கள் குழந்தைங்களை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. வா தீபிகா, டேஸ்ட் பண்ணி. தீபிகா கம், இந்த பக்கம் வந்துரு. வரும்போது கையில் கரண்டி தூக்கிட்டாங்க. எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க மாரியம்மா. ரொம்ப நல்லா இருக்கா? தேங்க்யூ வெரி மச். மட்டர் பன்னீர் புலாவ் தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி, பன்னீர், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, பால், தயிர், கரம் மசாலா பொருட்கள், முந்திரி பருப்பு, நெய், எண்ணெய், பாஸ்மதி அரிசி. செய்முறை: முதலில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பன்னீர், வெங்காயம் ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் குக்கர் வைத்து எண்ணெய் மற்றும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கவும். அதோடு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். இதோடு முந்திரி, பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து வதக்கவும். பிறகு தயிர், 1:1 அளவுக்கு தண்ணீர் மற்றும் அரை கப் பால் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதி வரும்போது அரிசி சேர்த்து பாதி வேகும் வரை விட்டு அதோடு கொத்தமல்லி, நெய், பன்னீர் சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில் வைத்து 10 முதல் 15 நிமிடம் வேக விடவும். இப்போது மட்டர் பன்னீர் புலாவ் தயார். தீபிகா மாரியம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு மட்டர் பன்னீர் புலாவ் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.